ஆலம்பட்டு கிராமம் பெரிய பண்ணையார் துரைசிங்கம் இல்லம். ராசப்பா, டேய் ராசப்பா, எங்கடா இருக்க? பண்ணையார் துரையின் குரல் கேட்டு பின்கட்டிலிருந்து விழுந்தடித்து ஓடி வந்தான் ராசப்பன். ஐயா, சொல்லுங்க ஐயா. தேங்காய் கொள்முதல் பண்ண இன்னைக்கு மண்டிக்கு ஆள் வராங்க. வெளி சொல்லி எதுவும் வச்சுக்க வேணான்னு வேலங்கிட்ட போய் சொல்லு போ. சரிங்க ஐயா. ராசப்பனை அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் குரல் கொடுத்தார் துரை. சாவித்ரி, என்னங்க? இலா கிளம்பிட்டாளா? இல்லைங்க, குளிச்சுட்டு இருக்கா. சரி, சீக்கிரம் கிளம்ப சொல்லு அவளை. காலேஜில் விட்டுட்டு எனக்கு டவுனில் வேலை இருக்கு, நான் போகணும். ஏன், உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் பேச மாட்டீங்களா? இலா வர்றா பாருங்க, நீங்களே சொல்லுங்க. திரும்பி இளவேனிலை பார்த்தவரது கண்கள் சட்டென கலங்கியது. துரை என்கின்ற துரைசிங்கம் அந்த ஆலம்பட்டு கிராமத்தின் பண்ணையார். மிக பெரும் பணக்காரர். தோட்டம் துறவு என ஏகப்பட்ட சொத்துக்களுக்கு அதிபதி. முறைப்பெண் சாவித்திரியை கோலாகலமாக விரும்பி திருமணம் செய்து கொண்டவருக்கு 15 வருட கடும் வேண்டுதலுக்கு பின் பிறந்தவள்தான் இளவேனில். இளவேனில் என்றால் துரைசிங்கமும் சாவித்திரியும் உயிரையும் எழுதி கொடுத்து விடுவர். ஒரே மகள் என்பதால் அவ்வளவு பாசம். இளவேனில் ஆலம்பட்டு கிராமத்துக்கு அருகில் இருக்கும் டவுன் கல்லூரியில் இளங்கலை 2ஆம் ஆண்டு மாணவி. துருதுருவன பேச்சும் இயற்கையான அழகும் நிறைந்தவள். ஒவ்வொரு முறை துரைசிங்கம் இளவேனிலை பார்க்கும் பொழுதும் கண் கலங்கி விடுவார். தனது குலதெய்வமே தனக்கு மகளாய் பிறந்திருப்பதாய் அவர் நம்புவதுதான் காரணம். அப்பா, நான் ரெடி, போகலாம். ஏண்டி, நீ இன்னும் சாப்பிடலையே? பசிக்கலம்மா, நான் காலேஜில் பார்த்துக்கிறேன். ஹேய், நான் சமைச்சிட்டேன்டி. வேண்டாமா என்று கூறிவிட்டு ஓடிச் சென்று காரில் அமர்ந்து கொண்டாள் இளவேனில். காலை துரைசிங்கம் கல்லூரியில் இறக்கி விடுவதும் மாலை வேலன் வீட்டிற்கு அழைத்து வருவதும் வழக்கம். வேலன், அதாங்க நம்ம கதாநாயகன் வேலனுக்கும் ஆலம்பட்டு தான் சொந்த ஊர். துரைசிங்கத்திற்கு நிகரான பணக்காரர்களாக ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஆனால் வேலன் அப்பாவின் சூதாட்டத்தால் சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து, அடுத்து அவரையும் இழந்து, கடைசியாக துரையின் பண்ணையிலேயே வேலைக்கு சேர்ந்து விட்டனர். மேலும் அவன் அம்மாவும். அவர்கள் அங்கு வேலைக்கு சேர்ந்த பொழுது வேலன் வயது 10 தான். படிப்பும் ஏறவில்லை. அதனால் அவனும் தனக்கு தெரிந்த வேலையை அங்கு பார்க்க ஆரம்பித்து விட்டான். காலப்போக்கில் தன் தாயையும் இழந்தான். பண்ணை வேலைகள் அனைத்தையும் கற்றுக்கொண்டு இன்று அந்த மொத்த பண்ணையையும் நிர்வகிக்கும் அளவுக்கு வளர்ந்துள்ளான். வேலன் துரைசிங்கத்தின் நம்பிக்கைக்கு உரியவன். அவரது வலதுகரம் போன்றவன். அதனால்தான் இளவேனிலை அழைத்து வரும் பொறுப்பு வேலனை சார்ந்தது. அவனை தவிர வேறு யாராலும் வெளியிடங்களில் இளவேனிலை நெருங்க முடியாது. மகளை கல்லூரியில் இறக்கிவிட்டு தனது வேலையை பார்க்கச் சென்றார் துரைசிங்கம். ராசப்பனின் தகவலை கேட்டு தேங்காய் மண்டிக்கு வந்து சேர்ந்தான் வேலன். இன்னைக்கு முழுக்க இங்க வேலை இருக்குமே, இலாவை எப்படி கூப்பிட போக முடியும் என யோசித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் அவளை பார்க்க முடியவில்லை என்றாலும் சோர்ந்து விடுவான் வேலன். இளவேனில் மேல் உயிரையே வைத்திருக்கிறான். இங்கு அவன் வேலைக்கு வரும்போது இளவேனிலுக்கு 5 வயது. அப்போதிருந்தே அவளை பிடிக்கும். வளர வளர அது காதலாகவே வளர்ந்தது. ஆனால் அதை அவளிடம் ஒரு முறை கூட காட்டியது இல்லை. முதலாளியின் மகள் என்று நினைப்புதான் காரணம். புத்தியை கட்டுப்படுத்தினாலும் அவளை பார்க்கும் பொழுது மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் அவளை அழைத்து வருகையில் பின்னிருக்கையில் இருக்கும் அவளின் வதனம் அவனை ஏதோ செய்தது. அலைப்பாயும் மனதை கட்டுப்படுத்தும் வழி தெரியாமல் திணறிப் போவான். அன்றொரு நாள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இன்னும் 2 வருடங்களில் இளவேனிலுக்கு திருமணம் செய்துவிட வேண்டும் என்று சொன்னார் துரைசிங்கம். எனவே சொந்தத்தில் யாராவது மாப்பிள்ளை முடிவு செய்திருப்பாரோ என்ற எண்ணங்களும் மனதை வதைத்துக் கொண்டு இருந்தது. எது எப்படியோ இளவேனில் திருமணம் முடிந்த பின் இந்த கிராமத்தை விட்டு போய்விட வேண்டும் என முடிவு செய்து கொண்டான் வேலன். வேலா என்ற துரையின் குரல் வேலனை நிகழ்காலத்திற்கு அழைத்து வந்தது. மாமா, இங்கதான் இருக்கேன், சொல்லுங்க. இங்கதான் இருக்கியா? சரியா போச்சு. உடம்பு இங்கதான் இருக்கு, ஆனா நினப்பு இங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. அங்க 4 லோடு தேங்காய் ஏத்திட்டானுங்க. நீ அதை கணக்கு எழுதாம இங்க என்னடா பண்ற? வேலனுக்கு அப்போதுதான் தன் தவறு புரிந்தது. இல்ல மாமா, ஏதோ யோசனையில் இருந்துட்டேன் என தலையில் தட்டிக்கொண்டே ஓடினான். ஏண்டா, கல்யாணாசம் வந்துருச்சா? பொண்ணு எதுவும் பார்க்கவாடா? அட போங்க மாமா என ஓடியே விட்டான். இளவேனிலை அழைத்து வரும் நேரம் நெருங்கிவிட்டது. மனம் பதைத்தாலும் வெளியே காட்ட முடியவில்லை. டேய் வேலா, இங்க மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் இலாவை கூட்டிட்டு வந்துடு என்ற துரையின் குரல் காதில் தேனாக பாய்ந்தது. அவரின் அடுத்த குரலுக்கு காத்திருக்காமல் அங்கிருந்து சிட்டாய் பறந்தான் வேலன். ஏண்டா ராசப்பா, இவன் போற வேகத்தை பார்த்தா காலேஜில் ஏதாவது ஒரு பிள்ளைய பார்த்து வச்சிருப்பானோ? எதுக்கும் நீ கொஞ்சம் விசாரிச்சு பாரு. சரிங்க ஐயா. காலேஜ் விடுவதற்கு 20 நிமிடங்களுக்கு முன்னாடியே வேலன் வந்து விட்டான். இலாவுக்காக காத்திருப்பதில் கூட அவனுக்கு மகிழ்ச்சிதான். இவனை பார்த்த அந்த கல்லூரி காவலாளி மெதுவாக அவன் அருகில் வந்தார்.
அவரும் ஆலம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர்தான். அண்ணே, எப்படி இருக்கீங்க? இன்னும் காலேஜ் விடலையா? விடுற நேரம்தான். அப்புறம் வேலா, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க அண்ணே. குமார்னு பக்கத்து ஊருக்கார பையன் ஒருத்தன் நம்ம பாப்பா படிக்கிற கிளாஸ்ல படிக்கிறான். அவன் நம்ம பாப்பா கிட்ட பழகுற விதம் சரியில்லை. இதை ஐயா கிட்ட சொல்ற தைரியம் எனக்கு இல்லை. நீ பார்த்துக்கோ. முடிஞ்சா ஐயா காதுக்கு கொண்டு போயிடு, சரியா? உள்ளுக்குள் நரம்பு துடித்து ரத்தம் கொதித்தாலும் வெளியே காட்டவில்லை. சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, நான் பார்த்துக்கிறேன். சரி வேலா, வெள்ளடிச்சிட்டாங்க, நான் போய் கேட்டை திறக்கிறேன். கேட்டில் இருந்து பார்த்த பொழுது இளவேனில் நடந்து வருவது தெரிந்தது. அவள் பின்னால் இருந்து ஒருவன் ஓடி வந்து இளாவின் பின்தலையில் தட்டுவதும் தெரிந்தது. அடுத்த நிமிடம் அவனை பிடித்து அறைந்திருந்தான் வேலன். அத்தியாயம் 2. வேலன் குமாரை அடித்த அடியில் அவன் பொறி கலங்கி போய் நின்றான். ஹே வேலா, இப்ப எதுக்கு குமாரை அடிச்ச? நீ ஏன் காலேஜுக்குள்ள வந்த? அறிவில்லையா உனக்கு என பட்டன கேட்டாள் இளவேனில். அத்தனை பேர் முன்னால் இலாவிடம் இப்படிப்பட்ட பேச்சு வாங்கியதால் வேலன் கூனி குறுகி போய் நின்றான். நீ போய் கார்ல வெயிட் பண்ணு, நான் வரேன் போ. நிமிர்ந்து யாரையும் பார்க்காமல் விடுவிடுவென நடந்து வெளியேறி சென்று விட்டான் வேலன்.